சென்னையில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே அரசு மினி பேருந்துகள் சென்னையில் பல இடங்களில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதால் அரசு போக்குவரத்து துறையை படிப்படியாக தனியார் மயமாக்கும் முடிவை அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து உள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னையின் புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், வளசரவாக்கம், ஆலந்தூர், மணலி ஆகிய பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழக போக்குவரத்து துறை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வரும் பிப்ரவரி மாதத்தில் இருந்து தனியார் மினி பேருந்து சேவை நடைமுறைக்கு வரும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு பெரிய அளவிலான பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்களில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மினி பேருந்துகள் சேவைக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைத்து வருவதை தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதிகளில் தனியார் சார்பில் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்திலும் சென்னை மாநகரிலும் இயக்கப்பட்டு வரும் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் மிக லாபகரமாக இயங்க வேண்டிய அரசு போக்குவரத்து துறை நேர்மையற்ற முறைகேடான நிர்வாகத்தின் காரணமாக நஷ்டத்தில் இயங்குவதாகவும் நஷ்டங்களை தவிர்க்க தனியார் மயம் தீர்வு என்ற அடிப்படையில் தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் செயல்படுவதாக தொழிற்சங்கங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். 2022 ஆண்டு மே மாதம் தமிழக சட்டசபையில் அரசு போக்குவரத்தை தனியார் மயப்படுத்தும் கொள்கை முடிவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு அறிவித்து மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததாகவும் தற்போது புதிய பேருந்துகள் வாங்குவதை குறைத்து கொண்டு தனியார் பேருந்துகளை குத்தகைக்கு எடுத்து தனியார் ஓட்டுநர்களை கொண்டு இயக்கும் நடைமுறை அமலுக்கு வருவதாகவும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றனர். திமுக அரசின் 3.5 ஆண்டுகால ஆட்சியில் 56,000 கோடி நஷ்டத்தை சந்தித்து தமிழக போக்குவரத்து துறை மாபெரும் சாதனை படைத்துள்ளதாக தொழிற்சங்கத்தினர் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். இதே நிலை நீடிக்குமானால் வரும் காலங்களில் தமிழக போக்குவரத்து துறையை மீள முடியாத நஷ்டத்திற்கு தள்ளப்பட்டு போக்குவரத்து துறையில் ஊழியர்களே வேலைக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற நிலை ஏற்படும் என்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழக போக்குவரத்து துறையை தனியார் மயம் ஆக்கிவிட்டு அரசு போக்குவரத்து துறையை இழுத்து மூடிவிடலாம் என்ற நோக்கத்தில் திமுக அரசு செயல்படுகிறதா என்று போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் கேள்வி எழுப்புகின்றனர். பொதுவாக மருத்துவம், கல்வி, பொது போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவையை இலவசமாகவும் மக்களின் அடிப்படை தேவைகளை இலவசமாகவும் செய்து தருவதே நல்லாட்சிக்கு உதாரணமாகும். ஆனால் மக்களின் அத்தியாவசிய தேவையில் ஒன்றான போக்குவரத்து சேவையை தனியார் மயமாக்கும் திமுக அரசின் முடிவை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக திமுக அரசின் 3.5 ஆண்டுகால ஆட்சியில் போக்குவரத்து துறையில் 56,000 கோடி நஷ்டத்தை சந்தித்து தமிழக போக்குவரத்து துறை மாபெரும் சாதனை படைத்துள்ளதாக தொழிற்சங்கத்தினர் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் தமிழகத்தின் கடன் சுமையும் 8.5 லட்சம் கோடியை நெருங்கிவிட்டதாகவும் திமுக ஆட்சி 2026 ஆண்டு முடிவடைவதற்குள் தமிழகத்தின் கடன் சுமை என்பது 10 லட்சம் கோடி தாண்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.